ஜப்பான் தேசத்தில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன் ஒருமுறை ஜப்பானில் ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மீட்புப் படையினர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க தேடிக் கொண்டிருந்த போது ஒரு வீட்டின் இடிபாடுகளுக்கு அடியில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அந்த பெண் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தால் அவளுடைய உடல் இருந்த நிலை மீட்புப் படையினருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த பெண் உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை பார்க்க குழு தலைவர் தன்னுடைய கையை இடிபாடுகளுக்கு இடையே செருகினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய குளிர்ந்த உடல் அவள் இறந்து விட்டாள் என்பதை தெளிவுபடுத்தியது. எனவே மீட்புக்குழு அந்த கட்டிடத்தை விட்டுவிட்டு அடுத்த கட்டிடத்திற்கு சென்றது. மீட்புக்குழு உயிருடன் இருப்பவர்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது குழு தலைவர் மீண்டும் அந்த இறந்த பெண்ணிடம் திரும்பினார். அவர் தன்னுடைய தலையை இடிபாடுகளுக்கு இடையே செருகி அவளை நெருங்கினார். அங்கேதான் அந்த ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் அந்த பெண்ணை நகர்த்தியவுடன் அவளுக்கு அடியில் ஒரு போர்வையால் சுற்றப்பட்டிருந்த ஒரு சிறிய குழந்தையை கண்டார். அந்த குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆகியிருந்தன. தன் மகனுக்கு உயிர் கொடுக்க அந்த தாய் தன்னைத்தானே தியாகம் செய்திருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. வீடு இடிந்து விழத் தொடங்கிய போது தன்னுடைய மகன் காயமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தன்னுடைய உடலால் அவனை மூடியிருந்தாள். மருத்துவர் குழந்தையை பரிசோதிக்க வந்தபோது அவனுடைய உடையில் ஒரு செய்தியை கண்டார். அதில், "நீ உயிர் பிழைத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நினைவில் கொள்" என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் நண்பர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற தன்னுடைய உயிரை பணயம் வைத்தது போல அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் பாவத்தினால் நித்திய அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை நித்தியமாய் பாதுகாக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி பாவத்தின் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததால் அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்களும் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாமா?